9 Hindi Sparsh chapter Everest Mary Shikhar Yatra. இந்த எவரெஸ்ட் மேரி ஷிகர் யாத்ரா இதில் இருக்கக்கூடிய மௌகிக் ஸோ 1 to 2 லைன்ஸில் எழுதக்கூடிய கொஷின் அண்ட் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். பிரஷன்ன உத்தர். இதில் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். ஆக்சுவலாக ஃபஸ்ட் இந்த லெசன் எதை பற்றினது அப்படின்னா, இதில் இந்த லெசனோட ஆத்தர் இருக்காங்க இல்லையா, அவங்களே வந்து மவுண்ட் எவரெஸ்ட் வந்து போய் ரீச் ஆவாங்க. ஸோ அந்த ட்ராவல் ரிலேட்டடாக அந்த ட்ராவலில் என்னென்னலாம் ஆச்சு, ஸோ என்னென்ன இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்துச்சு, அவங்க கூட யார் யார் வந்தாங்க, அவங்க ட்ராவல் எப்படி இருந்துச்சு, எப்படி அங்கே ரீச் ஆனாங்க, ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இது ரிலேட்டடாக தான் இந்த லெசன் ஃபுல்லாக இருக்க போகுது. இப்போ நம்ம 1 to 2 லைன்ஸில் எழுதக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். பிரஷன்ன 1 அக்ரிம் தல் கா நேத்ருத்வ கவுன் கர் ரஹா தா. அக்ரிம் தல் கா அப்படின்னா அந்த அட்வான்ஸ்டு டீமுக்கா நேத்ருத்வ அப்படின்னா லீடர்ஷிப்பு. எப்பயுமே ஒரு டீம் இருக்குது அப்படின்னா நம்ம ட்ராவல் பண்ணுறோம், எங்கே நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு டூர் போகணுனாலுமே அதுக்கு ஒரு லீடர்ஷிப் ஒருத்தவங்க பொறுப்பேற்றுப்பாங்க. ஸோ இவங்க தான் நமக்கு எல்லாமே கைட் பண்ணுற மாதிரி. ஸோ இவங்களுடைய இந்த ஒரு ட்ராவலுக்கு யார் வந்து லீடர்ஷிப் இருந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. பிரேம்சந்த். அக்ரிம் தல்கா நேத்ருத்வ பிரேம்சந்த் கர் ரஹே தே. பிரேம்சந்த் நோட் பண்ணிக்கோங்க. பிரேம்சந்த் இது மட்டும்தான் நமக்கு இதில் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இதில் பிரேம்சந்த் அப்படின்றத அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பிரஷன்ன 2 லேக்கிகா கோ சாகர் மாதா கியோ அச்சா லகா. லேக்கிகா ஆத்தருக்கு வந்து சாகர் மாதா அப்படின்றது ஏன் உங்களுக்கு நல்லதாக பட்டுச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. கியோ அச்சா லகா. अच्छा लगा मीन्स ஏன் நல்லதாக அவங்களுக்கு பட்டுச்சு. लेखिका को सागर माता नाम इसलिए अच्छा लगा क्योंकि सागर माता का अर्थ है सागर का माता और एवरेस्ट संसार की सबसे ऊंची चोटी है. लेखिका को सागर माता नाम. लेखिकाக்கு வந்து சாகர் மாதா அப்படின்ற இந்த பேர் ரொம்ப நல்லதாக பட்டுச்சு. क्योंकि ஒய் மீன்ஸ் அதாவது ஏனென்றால் அப்படின்னு சொல்லுவோம்ல தமிழில். பிகாஸ் சாகர் மாதா அப்படின்றதுக்கான மீனிங் என்னென்னா, சாகர் அப்படின்னா கடல், மாதா அப்படின்னா அன்னை, தாய், அம்மா. ஸோ கடலுக்கு அந்த சீக்கு வந்து மதர், ஸோ மதர் ஆஃப் சி. அவர் எவரெஸ்ட், மவுண்ட் எவரெஸ்ட் அப்படின்றது இந்த வேர்ல்டில் இருக்க ஹையஸ்ட் ஒரு ரொம்ப ஹையஸ்ட் பீக், ஹையஸ்ட் அப்படின்னா அது எவரெஸ்ட் தான். இதனால் அவங்களுக்கு அந்த சாகர் மாதா அப்படின்ற ஒரு பேர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்தது லேக்கிகா கோ துவஜ் ஜெய்சா கியா லகா. துவஜ் அப்படின்னா வந்து ஃப்ளாக், ஓகேங்களா, கொடி. அவங்களுக்கு வந்து எது வந்து அந்த கொடி மாதிரி அவங்களுக்கு தோணுச்சு, எது அவங்களுக்கு அந்த கொடி மாதிரி பட்டுச்சுன்னு கேட்குறாங்க. லேக்கிகா கோ तेज हवाओं के कारण उठी हुई चक्करदार बर्फीली आकृति ध्वज जैसे प्रतीत हुई. அதாவது லேக்கிகாக்கு என்னன்னா தேஜ் ஹவா அப்படின்னா ரொம்ப வேகமான அந்த காற்று, அந்த வேகமாக அந்த காற்று அடிக்கும் பொழுது உட்டி ஹுயி சக்கர்தார் பர்ஃபிலி, அந்த ஒரு மாதிரி ட்ரிஸினஸ் ஆகிடும். சக்கர்தார் அப்படின்னா மயக்கம், பர்ஃபிலி அப்படின்னா வந்து பனிப்பொழிவு, ஸ்னோய். ஆக்ருதி துவஜ், ஆக்ருதி அப்படின்னா வந்து ஷேப்பு, பனிப்பொழிவிலான அந்த இப்போ நம்ம ஒரு இடத்துல ஸ்னோயியாக இருக்குது, ரொம்ப பனி பொழிஞ்சிட்டு, எப்படி நம்ம ஊர்லலாம் மழை பெய்யுதோ அங்கெல்லாம் வந்து பனிப்பொழிவு தான் நடக்கும். அந்த மாதிரி பனி பொழிஞ்சிட்டு இருக்கும் பொழுது அந்த ஐஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு ஷேப்பில் வந்துச்சு. ஆக்ருதி அப்படின்னா ஷேப்பு, ஒரு ஷேப்பில் வந்துச்சு. அந்த ஷேப்பு தான் பார்க்க எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஃப்ளாக் மாதிரி இருந்துச்சு. அடுத்தது இதில் நீங்கள் இந்த பிரச்சனை 3ல் என்ன நோட் பண்ணோம் அப்படின்னா, தேஜ் ஹவாவுக்கே காரணம் உட்டு ஹுயி சக்கர்தார் பர்ஃபிலி ஆக்ருதி தஜ் ஜெய்சே பிரதீத் ஹுயி. ஸோ வேகமாக காற்று அடித்ததுனால ஏற்பட்ட அந்த பனிப்பொழிவு எந்த மாதிரி ஷேப்பில் இருந்துச்சு அப்படின்னா ஃப்ளாக் மாதிரி தெரிஞ்சிச்சான். அடுத்தது பிரச்சனை 4 हिमस्खलन से कितने लोगों की मृत्यु हुई और कितने घायल हुए. हिमस्खलन அப்படின்னா அவலான்ச்சே, பனிச்சரிவு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படிலாம் வந்து இப்போது நமக்கு இந்த மாதிரி லேண்டில் வந்து லேண்ட்ஸ்லைட் நடக்குது இல்லையா, லேண்ட்ஸ்லைட்ஸ். இப்போ ரீசெண்டாக வயநாட்டில் கூட வந்து என்னாச்சு, லேண்ட்ஸ்லைட் நடந்துச்சு. அந்த மாதிரி எவரெஸ்ட் நிறைய இந்த ரொம்ப பனிக்கட்டு ரொம்ப அதிகமாக இருக்க இடத்துல என்ன ஆகும்னா பனிச்சரிவு நடக்கும்.
இங்கே நமக்கு எப்படி லேண்ட் அப்படியே ஸ்லைட் ஆகுது, அங்கே அப்படியே பனி வந்து சரியும், அதுதான் வந்து அவலான்ச்சு ஹிமஸ்கலன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஹிமஸ்கலனால் எத்தனை பேர் வந்து இறந்து போனாங்க, அவர் எத்தனை பேருக்கு அடிபட்டுருந்துச்சு, காயல்னால் வந்து ஊண்டு, எத்தனை பேருக்கு அடிபட்டுருந்துச்சுன்னு கேட்குறாங்க. हिमस्खलन से 2 व्यक्तियों की मृत्यु हुई. 2 व्यक्तियों 2 persons வந்து 2 persons வந்து இறந்து போனாங்க. और 9 लोग 9 பேருக்கு காயமாயிடுச்சு. 9 लोग 9 பேருக்கு காயமடைஞ்சிடுச்சு. அடுத்தது प्रश्न 5. मृत्यु के अवसाद को देखकर कर्नल खुल्लर ने क्या कहा? मृत्यु के अवसाद அந்த இறந்து போனாங்க இல்லையா, அந்த டிப்ரெஷன்ஸ் அதை பார்த்து कर्नल खुल्लर வந்து என்ன சொன்னாருன்னு கேட்குறாங்க. मृत्यु के अवसाद को देखकर कर्नल खुल्लर ने कहा कि அந்த मृत्यु के अवसाद அந்த டெத்னால வந்து அந்த டிப்ரெஷன் அந்த மனச்சோரை பார்த்து कर्नल खुल्लर என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ऐसे साहसिक अभियानों में होने वाली मृत्यु को सहज भाव से स्वीकार करना चाहिए. ऐसे साहसिक अभियानों, साहसिक அப்படின்னா அட்வென்ச்சர், அபியானோமா கேம்பைன், இந்த மாதிரி அட்வென்ச்சரஸான கேம்பைன்ஸில் நடக்கக்கூடிய டெத்துலாம் வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஈஸியாக அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. சஹஜ் பாவ்சே அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் எளிமையாக ஈஸியாக, ஸ்வீகார் கர்னா வி ஹாவ் டு அக்செப்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம ரொம்ப அட்வென்ச்சரஸ் ட்ராவல்லாம் பண்ணும்பொழுது நடக்கக்கூடிய இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும்னு கர்னல் குல்லர் வந்து சொல்கிறாரு. அடுத்தது ரசோயி சஹாயக் கி மிருத்யு கைசே ஹுயி. ரசோயி சஹாயக் அப்படின்னா கிச்சன் அசிஸ்டண்ட். இவங்களுக்கு கூட ஒரு கிச்சன் அசிஸ்டண்ட் இருப்பார், அவர் எப்படி இறந்து போனார்னு கேட்குறாங்க. ரசோயி அப்படின்னா கிச்சன், சஹாயக்னா அசிஸ்டண்ட், ஓகேங்களா. ஸோ கிச்சன் அசிஸ்டண்ட். रसोई सहायक की मृत्यु स्वास्थ्य के प्रतिकूल जलवायु में काम करने के कारण हुई. स्वास्थ्य அப்படின்னா हेल्थ. स्वास्थ्य के प्रतिकूल, இந்த प्रतिकूल அப்படின்றது வந்து ரொம்ப அட்வர்ஸான கண்டிஷன். இப்போ நம்ம ஊரில் இப்போ நம்ம ஓகே எல்லாமே ஓகேவாக இருந்தால் நார்மல் கண்டிஷன், கொஞ்சம் ஒஸ்ட்டாக போச்சுன்னா அட்வர்ஸ் கண்டிஷன் சொல்லுவோம். அந்த மாதிரி அந்த அட்வர்ஸ் கிளைமேட், பிரதிகுல் ஜல்வாயு அப்படின்னா அட்வர்ஸ் கிளைமேட், ரொம்ப மோசமான ரொம்ப பாதகமான ஒரு கிளைமேட், அதில் வேலை செஞ்சதால் காம் கர்ணைக்கே காரன், அதில் அந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் ஒர்க் பண்ணதால் அவர் வந்து ஹெல்த்து சரியில்லாமல் இறந்து போயிட்டார், அந்த கிச்சன் அசிஸ்டண்ட். அடுத்து प्रश्न 7. कैंप 4 कहाँ और कब लगाया गया? கேம்ப் 4 அப்படின்னா 4th கேம்ப், இவங்களோட 4வது கேம்ப்பு எங்கே எப்போ நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. कैंप 4 7,900 मीटर ऊंची साउथ कोल नामक जगह पर 29 अप्रैल को लगाया गया था. இவங்களுடைய 4th அந்த கேம்ப் 4 வந்து எங்கே நடக்குது அப்படின்னா 7,900 மீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய, நல்லா நோட் பண்ணுங்கள், அந்த நம்பர்ஸ் வந்து கரெக்டாக நோட் பண்ணி படிங்க. 7,900 மீட்டர் ஊஞ்சி, இந்த பிளேஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சவுத் கோல், இந்த பிளேஸ்க்கு பேர் சவுத் கோல் அப்படின்ற இடத்துல 29th ஏப்ரலுக்கு வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது प्रश्न 8. लेखिका ने तेन सिंह को अपना परिचय किस तरह दिया? லேக்கிகா நே, அதாவது தேன் சிங் கிட்ட லேக்கிகா வந்து தன்னை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. லேக்கிகா நே तेनजिंग को अपना परिचय देते हुए कहा कि वह नौसिखिया है அப்படின்னா இந்த மாதிரி கேம்பெயினுக்கு அவங்க ரொம்ப புதுசு. और एवरेस्ट उसका पहला अभियान है. एवरेस्ट தான் அவங்களுடைய ஃபஸ்ட்டு கேம்பெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 விஷயம், ஒன்று வந்து நௌசிக்கியா அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து ரொம்ப புதுசானவங்க. அடுத்தது एवरेस्ट उसका पहला अभियान है, एवरेस्ट வந்து அவங்களுடைய ஃபஸ்ட்டு கேம்பெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது प्रश्न 9. लेखिका की सफलता पर कर्नल खुल्लर ने उसे किन शब्दों में बधाई दी? லேக்கிகா அந்த ஆத்தருடைய சஃபல்தா விச் மீன்ஸ் சக்ஸஸ், அவங்களுடைய அந்த சக்ஸஸை பார்த்து கர்னல் குல்லர் வந்து எந்த மாதிரி வேர்ட்ஸ் சொல்லி அவங்கள வந்து கங்க்ராட்ஸ் பண்ணுறாரு. பதாயி அப்படின்னா வாழ்த்துக்கள், கங்க்ராட்ஸ் பண்ணுறது. இப்போ நம்ம யாராவது வின் பண்ணுறோன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லுவோம் இல்லையா, நம்மளுடைய விஷஸை சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிருக்காங்க. लेखिका की सफलता पर कर्नल कुल्लर ने कहा, मैं तुम्हारी इस अनूठी उपलब्धि के लिए तुम्हारे माता पिता को बधाई देना चाहूँगा.
நான் உங்களுடைய தும்ஹாரி இஸ் அனூட்டி. அனூட்டி அப்படின்னா யூனிக், ரொம்ப யூனிக்கான அச்சீவ்மெண்ட். உப்லப்தி, அனூட்டி உப்லப்தி அப்படின்னா யூனிக் அச்சீவ்மெண்ட்டுக்காக உங்களுடைய அப்பா அம்மாவை வந்து நான் கங்க்ராட்ஸ் பண்ண விரும்புகிறேன். எக்ஸ் தேஷ். ஸோ அந்த இடத்துல என்ன கண்ட்ரின்றதை அவங்க மென்ஷன் பண்ண விரும்பல, அதனால அப்படி கொடுத்துருக்காங்க. தேஷ்கோ தும் பர் கர்வ் ஹே. ஸோ அந்த நாட்டுக்கு உங்கள் மேலே நீங்கள் வந்து ஒரு ப்ரௌடு சேர்த்துருக்கீங்க, பெருமையை சேர்த்துருக்கீங்க. அவர் அபு தும் ஐசே சன்சார்மே. இப்போ நீங்கள் இந்த உலகத்தில் வாபஸ் ஜாவோகி, நீங்கள் ரிட்டன் போகும்பொழுது ஜோ தும்ஹாரே அப்னே பீச்சே சோடே ஹுய சன்சார் சே ஏக்தம் பின்ன ஹோகே. ஸோ நம்ம கூட உங்கள் பின்னாடி உங்களை விட்டு, ஸோ அதாவது என்னென்னா இந்த சன்சார், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களோட நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். பின்ன ஹோகே அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானவங்க. ஸோ இவங்க ஒரு விதமான யாராலையும் பண்ண முடியாத அச்சீவ்மெண்ட்டை பண்ணியிருக்காங்கல்ல, அதனால அப்படி சொல்கிறாரு. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டலாக 9 கொஷின் ஆன்சர்ஸ் இருக்குது. 9மே ரொம்ப ஈஸியாக இருக்குது. கண்டிப்பாக லிசன் பண்ணுங்கள். டவுட் எது வந்துச்சுன்னா எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நான் 25 to 30 வேர்ட்ஸ் இந்த கொஷின் ஆன்சரும் அப்லோட் பண்ணிட்டேன். அது பார்க்கணுன்னா இந்த கொஷின் ஆன்சரும் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவில் வந்து 50 to 60 இந்த கொஷின் ஆன்சர்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ, தன்யவாத்.